வணக்கம், 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 வணக்கம். உடம்பு முடியலங்கிறக்காக எதை வச்சு கொடுத்தாலும் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது பாருங்க. எங்கள் பையன் என்னமோ நான் உனக்கு கிரேவி மாதிரி வச்சு தரேன் அப்படின்னு சமைப்பான், நல்லாவே சமைப்பான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் அவன் சமைக்கிறது எனக்கு பயம்தான். எண்ணெய் காலியாக போயிடும், அடுப்பு சுற்றி எண்ணெயாக்கி வச்சுருவான். ஒரு பாத்திரத்துக்கு 9 பாத்திரத்தை எடுத்து வச்சுருப்பான். ஏன் கேட்குறீங்க? இவன் சமைக்கிறத விட நான் அடுத்த ரூமை சுத்தம் பண்ணுறது தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் அவனே எனக்கு எல்லா வேலையும் சுத்தம் பண்ணி கொடுத்துருவான். ஒரு மூடை பொறுத்து தான் அவனுக்கு. இன்றைக்கி ஏதோ பட்டாணியில் கிரேவி வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து கடுகெல்லாம் பெருஞ்சீரகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி 2 வத்தலை கிள்ளி போட்டிருக்கான். நான் இவன் நல்லா வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை போடுடான்னு அவன் கேட்கல. 2ஐயும் ஒன்றா போட்டு 2 ஒரே நேரத்தில் வெந்துருமான்ட்டான். அப்புறம் ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தான். இது எதுக்குடான்னே, நீ பேசாமல் வீடியோ மட்டும் எடுக்கணும், நான் செய்கிறத நீ பாருங்க அப்படின்ட்டான். சரிடா பரவாயில்லன்னேன். அப்படியே நல்லா இதை வதக்கி விட்டான். அது வதக்கி விடையில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படின்ட்டு வதக்குறான். ஒரு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சுருப்போம்ல, அது என்னத்தை அந்த குழம்பு மிளகாய்த்தூள். ஓரமாக போகுதுடா காட்டுறா. கரம் மசாலா தூள் போட்டிருக்கான். அது கொஞ்சம் தான் காலியாக போகுது. அதுக்கப்புறம் இது மாமிஸ் மசாலாவாம். பார்த்திங்கன்னா மண்டை பிச்சு கிடிச்சு காரம். இவன் வீட்டில் அரைச்ச பொடியை தான் எடுப்பான்னு பார்த்தா கடைசியில் எல்லா பொடியும் உள்ளே போட்டு தட்டி வச்சுருக்கான். மாமிஸ் மசாலா, வீட்டில் அரைச்சது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்பி வச்சுருக்கான். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமானது ஒன்று பண்ணி வச்சுருக்கான். லைட்டாக புளியை கரைச்சி ஊற்றிட்டான். எவனாவது பட்டாணி குருமாவில் புளியை கரைச்சி ஊற்றுவானாடா அப்படிங்க. நான் ஊற்றுவேன், நீ சாப்பிடுங்கண்ணா. அதுக்கு ஒரு வடிகட்டி வேறு. என்னடா இதுக்கான நான் வடிகட்டி வாங்கினேன்னா, ஜூஸ் வடிகட்டி தானே வாங்கினீங்கண்ணே, இதுவும் தானே வடிகட்டி பேசாமல் இருங்க அப்படின்தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறான். அது நல்லா ஒரு 2-3 கொதிக்கிறது நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா. ஆனால் பார்க்குறதுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. நல்லா தலை இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்த பட்டாணி, நல்லா காஞ்ச பட்டாணி தான் முத நாளே நனைய போட்டிருந்தான். அதை வந்து இன்றைக்கி நல்லா குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பும் கொஞ்சம் போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த கூட்டெல்லாம் நல்லா கிரேவியாக வர அளவுக்கு கொதிக்க விட போகிறான். அவன் குழம்பு அவனே நக்கி பார்த்துக்கிறான் நல்லா இருக்கான்னு. ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். என் பையன் வந்து சிக்கன் குழம்பெல்லாம் வச்சா சூப்பராக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சோத்தில் போட்டு தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.